இருப்போம். அவங்களுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா அதுதான் சிவனிடம் சரணாகதி ஆவது. முதலில் இறைவனிடம் வேண்டுவதை எந்த நிலை வந்தாலும் நிறுத்தாதீங்க. ஏனென்றால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அதாவது சிவன் நமக்கான சரியான வழியை நமக்கு உருவாக்கி தரும் வரை நம்பிக்கை வேண்டும். நிறைய பேரை பார்த்திருப்போம். சும்மா கோவிலில் வேண்டுவாங்க, கொஞ்ச நாள் பார்த்துட்டு எதுவும் நடக்கல அப்படின்னா சாமி எனக்கு எதுவும் பண்ணலை அப்படின்னு குறை சொல்லிட்டு இறைவனை வேண்டுவதை நிறுத்துவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் இறைவனை தினமும் வேண்ட வேண்டும். நம்ம அனைவருமே ஏதோ வேலை பண்ணிட்டு வருத்தப்பட்டுட்டு அதில் பணவரவு இல்லை மற்றும் குடும்ப கஷ்டம் அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். இதையெல்லாம் சரி செய்ய சிறிது நேரம் ஆகும். ஒரே இரவில் இதை சரி செய்ய இது சினிமா கிடையாது. எனவே பொறுமை கொள்ளுங்கள். நமக்கான சரியான வழியை சிவபெருமான் உருவாக்கி தருவார். அதே போல அவர் நமக்குள் இருப்பதால் நாம் எவ்வாறு அவர் மேல் நம்பிக்கை வைத்துள்ளோம் என்று அவருக்கு நன்றாக தெரியும். மற்றும் குழந்தைகள் எந்த அளவுக்கு நம்மேல் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் என்று நம்மை அடிக்கடி டெஸ்ட்